ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராமநவமிங்க. அதுக்கு பிறகு இந்த மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான். இது கூடவே பார்த்தீங்கன்னா ராமநவமி அன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னும், மனுஷனா பிறந்தா இப்படி தான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி நவமி இது மாதிரியான நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எந்த ஒரு நல்ல காரியமும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உகந்த நாளாக இருக்காது அப்படின்னு தாங்க பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அஷ்டமி நவமி இது எல்லாமே நல்ல நாள் தான் அப்படின்னு மனுஷனுக்கு கடவுள் எடுத்துக்காட்டுறதுக்காக தாங்க நாராயணனே இந்த அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணனாகவும் நவமி அன்னைக்கு ராமராகவும் அவதரித்து காட்டியிருக்கிறாரு. அதனால யாரும் பயப்படாம இந்த அஷ்டமி நவமி திதிகள்ல எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிச்சு செய்யலாங்க. கடவுளோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்குங்க. அதுவும் இந்த 2025 வருஷத்துல ஏப்ரல் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராமநவமி வருதுங்க. அப்ப இதை பத்தியும் கொஞ்சம் தெளிவா பார்த்துட்டு வரலாம். இந்த வருஷத்துல வரக்கூடிய ராமநவமிக்கு எப்படி வழிபாடெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த நாளில் நாம வழிபாடு செய்யறது மூலியமா செல்வம் அதிகமாக சேருங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை 1 மணி 8 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12 மணி 25 நிமிஷம் வரைக்குமே இந்த நவமி திதி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ நவமி திதியை கணக்கில் வச்சு வழிபாடு செய்யறவங்க எல்லாருமே ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமியை கொண்டாடிக்கலாங்க. அதுவே ஸ்ரீ ராமர் அவதரித்த புனர்பூச நட்சத்திரம் ஏப்ரல் 5ஆம் தேதி காலையில 10 மணி 48 நிமிஷத்துல இருந்து தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி காலையில் 10 மணி 31 நிமிஷம் வரைக்குமே இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த டைமை கணக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில கோவில்கள்லையும் ஒரு சில நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா திதியை கணக்கு வச்சும் ஒரு சில இடத்துல நட்சத்திரத்தை கணக்கு வச்சு தாங்க வழிபாடு செய்கிறத வழக்கம் வச்சுருக்காங்க. அதனால தான் இதில் நீங்கள் எந்த மாதிரியான நாளை சூஸ் பண்ணி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு விசேஷம் என்னன்னா இந்த நவமி திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நம்ம வழிபாடு செய்யறது மூலியமா இன்னுமே சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. குறிப்பா இந்த நாள்ல திருமணமாகாத பெண்கள் விரதம் இருந்து நீர் மோர் பானகம் இது எல்லாமே பெருமாள் கோவில்ல தானமா கொடுத்து வழிபட்டீங்கன்னா நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கறது அமையுங்க. அப்ப மறக்காம இந்த டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா திருமணம் நடக்குங்க. இந்த நாள்ல ரவி புஷ்ய யோகம், சர்வார்த்த சித்தி யோகம், ரவி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 முக்கியமான யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய நாளாக தாங்க அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த நாளில் புதுசாக தொழில் தொடங்குறது இல்லை வீடு குடி போகிறது மற்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்திக்கலாங்க. இந்த ராம நவமியை பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க. ராம நவமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் இருக்கக்கூடிய கோவிலில் சிறப்பான பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டாடப்படுதுங்க. முடிஞ்சவங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முடியாத பட்சத்தில் கவலையே பட வேணாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் இல்லை ஆஞ்சநேயர் கோவிலில் கூட ஸ்ரீ ராமநவமியை ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அதில் போய் கலந்துக்கோங்க. இல்லைன்னா அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையோ இல்லை நெய்வேத்தியமாக செஞ்சு கூட கொடுத்துக்கலாங்க. ராமரோட அருள் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியின் திருவருள் கூட நமக்கு கிடைக்கும். நீங்கள் அன்னைக்கு வீட்டிலேயே வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ராமரோட சிலை இல்லைன்னா ஃபோட்டோவை சுத்தம் செஞ்சு பூ வச்சு நீர் பஞ்சாமிரதம் பழம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா இனிப்பு வகையான பால் பாயாசம் பானகம் இது எல்லாமே ரொம்பவே விசேஷமானதாக இருக்குங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராமநாமத்தை 108 தடவை இல்லைன்னா 1008 தடவை சொல்லிட்டு வாங்க. இல்லை எழுதக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு 108 முறை எழுதலாங்க. இல்லை 1008 தடவை கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸ்ரீ ராமபிரானோட முழுமையான பரிபூர்ண அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரானை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வரலாங்க. பெருமாளோட தசாவதாரத்தில் 7ஆவதாக வரக்கூடிய அவதாரம் தாங்க இந்த ஸ்ரீ ராம அவதாரம். ஒரு தெய்வம் மனிதனா பிறந்து பலவிதமான கஷ்டங்களையும் சோகங்களையும் கடந்து எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஒரு முக்கியமான உயர்வான அவதாரம் தாங்க இது. தசாவதாரத்தில் அதிகமான மக்கள் வணங்கக்கூடிய அவதாரமும் இந்த ராம அவதாரம் தாங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தை தாங்க நாம வருஷம் வருஷம் ஸ்ரீ ராமநவமியா கொண்டாடுறோம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதரித்தது சைத்திர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாதம் தாங்க. இந்த பங்குனி மாதத்துல வளர்பிறையில வரக்கூடிய நவமி தேதியை தான் ராமநவமியா புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க. பூமியில இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டத்தான் திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமர் அவதரித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. ரவிகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்துல தாங்க பிறந்திருக்கிறாரு. ராமரோட அவதாரம் பலரோட சாபத்தை தீர்த்து இருக்குதுங்க. ஆமாங்க, சபரி அகலிகை இப்படின்னு பல பேருக்கு சாப விமோச்சனம் கொடுத்திருக்கிறது ராமபிரான் தாங்க. சிவன் கிட்ட பல வரங்களை வாங்கின ராவணன் தேவர்கள் முனிவர்கள் மனிதன் இப்படின்னு எல்லாரையுமே ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருந்தாருங்க. இந்த ராவணனை அழித்து எல்லாருமே காப்பாற்றுறதுக்கு தான் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்திருக்கிறாரு.
கரெக்டான டைம் வந்ததுமே ராவணை வந்து அழித்து தர்மத்தை வந்து நிலைநாட்டினாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமையில ராமநவமி வரது இன்னுமே கூடுதல் சிறப்பான பலனா தாங்க பார்க்கப்படுது. இந்த டைம்ல வந்து ராமரை வணங்குறது மூலியமா நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள், தோஷம், துன்பம் இது எல்லாமே நீங்கி வெற்றி கிடைக்குங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ராமநவமிக்கு பிறகு மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப பார்த்துட்டு வரலாங்க. இந்த மேசராசியில பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இது மாதிரியான நட்சத்திரங்கள் வந்து இருக்குதுங்க. கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து குரு பகவானும் சந்திரனும் இருக்கிறாருங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. ரன்னர்னு ரோகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் புதன், சனி இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அயன சயன போகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு, சூரியன் கூடவே சுக்கிரன் வந்து வகர நிலையில் இருக்கிறாருங்க. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வந்து செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்களுக்கு மூலமா பார்த்தீங்கன்னா ராமநவமிக்கு பின்னாடி இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல வந்து ரொம்பவே நல்லா தாங்க இருக்க போகுது. எந்த ஒரு வேலையை நீங்க செஞ்சீங்கன்னாலுமே நல்ல ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களோட அறிமுகம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. அதனாலேயே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது. பணவரவு அப்படிங்கிறது இந்த டைம்ல வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே கொடுத்திருந்த பணம் இல்லைன்னா ஏற்கனவே வர வேண்டிய பணம் இப்படின்னு எல்லாமே இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேருங்க. அதனாலே பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்த கடன் எல்லாத்தையுமே கூட இந்த டைமில் நீங்கள் அடைச்சி முடிக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குதுங்க. கூடவே எக்ஸ்ட்ரா இருக்க பணத்தை வந்து நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான யோசனையில் உங்களுக்கு அதிகமாக வரும். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவையான விஷயத்தை எல்லாமே நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேறுபாடு, சண்டை இது எல்லாமே குறைந்து இந்த மாதம் வந்து ஒற்றுமையும் அதிகமாகுங்க. குழந்தைகிட்டான உறவு கூட உங்களுக்கு சூப்பராக தான் இருக்க போகுது. உங்களை பற்றி யாராவது ஏதாவது தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டுக்காம கொஞ்சம் ஒதுங்கிட்டு போகிறது தாங்க உங்களுக்கு நல்லது. வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனால வரைக்கும் தடைப்பட்டு இருந்த எல்லா விஷயமே இப்போ சீக்கிரமாக நடக்க போகுதுங்க. அதாவது வீடு கட்டுறது இல்லை வீடு வாங்குறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் தொழிலை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு அதிகமாகுங்க. ஏன்னா பணம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவாக்கம் செய்கிறது இல்லை வேற இடத்துக்கு மாற்றுறது இது மாதிரியான எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்க கூட இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து புதிய பொறுப்புகள்லாம் கொடுத்து உங்களை வந்து மேலிடத்துக்கு உட்கார வைக்க போகிறாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய காரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நீங்கள் ரொம்பவே பொறுமையாக நிதானமாக இருக்கணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுது. அதுவே அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வளர்ச்சி கிடைக்கிறதுக்காக நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. இதுவே ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சியில் நீங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு மார்க் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலனுமே இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. இது கூடவே மருத்துவ செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அதனால் உங்களோட உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை காட்டிக்கோங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில சிக்கல்கள்லாம் வருங்க. அதனால் இது மாதிரியான விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏதாவது ஆர்டர் செஞ்சுருக்கிற பொருளை நீங்கள் சப்ளை செய்கிறீங்க அப்படின்னா இது மாதிரியான விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணுங்க ரொம்பவே. ஏன்னா பணவரத்து அப்படிங்கிறதும் காலதாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த டைம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க. ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது வீட்டில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரியான சூழ்நிலையை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசிங்கனாவே போதுங்க, நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். பிள்ளைகளோட கல்வி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக இந்த கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. பயணங்கள் நீங்கள் போகிறது மூலயமா நல்ல ஒரு காரிய அனுகூலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. இருந்தாலும் எங்கே போய் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாலுமே பேச்சில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க. எதிர்பாராத வெற்றி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஒரு சில விஷயத்தில் காரிய தடைகள்லாம் ஏற்படலாங்க. மனசில் வந்து ஏதாவது குழப்பம் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த லாங் ட்ராவல் போகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு
உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.